சிவம் என்ற சொல்லுக்கு சுகம் என்றும் உயிர் என்றும் பொருள். கிராமங்களில் ஒருவர் இறந்தால் அவருக்கு சீவம் போயிட்டது என்பார்கள். சிவம் என்பதின் நீட்டமே சீவம் என்னும் சொல். இது சுகமான ராத்திரி. இரவு முழுக்க கண்விழித்து சிவனுக்கு நடக்கும் அபிஷேகம், சிவ தோத்திரங்களை கேட்டல் என்று அந்த இரவு சுகமாக கழியும். பூமியில் பிறந்துவிட்டால் தீர்காயுள் வாழ்ந்து நிம்மதியாக உயிர் பிரிய வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். அழிக்கும் கடவுளான சிவனிடமே இந்த கோரிக்கையை வைக்க முடியும். எனவே சிவராத்திரியை சுகராத்திரி, உயிர் ராத்திரி என்பர். சிவராத்திரி நன்னாளில் சாப்பிடாமல், இரவில் தூங்காமல் விரதம் இருக்கிறார்கள். பணக்காரனுக்கு தினமும் பால், நெய், பலகாரம், அறுசுவை உணவு, பழ வகைகள் கிடைத்து விடுகிறது. ஆனால் உலகில் பலர் பட்டினியாகவும் கிடக்கிறார்கள். பட்டினி கிடக்கும்போது தலை சுற்றுகிறது, கண்கள் இருளுகிறது, மனம் சிந்திக்க மறுக்கிறது. ஏழைகளின் இந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் உணவு கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. ஏழைகளின் இந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் உணவு கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால்தான் சிவராத்திரிக்கு மறுநாள் கோயில்களில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. இவ்வுலகில் பட்டினி என்ற நோயே இல்லாமல் செய்ய பகிர்ந்தளித்தல் என்ற மருந்தை ஊட்டுவதற்கு சிவராத்திரி நன்னாளில் உறுதி எடுப்போமா?